ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். பிக் பாஸ் சீசன் 7 கமல் விசித்ராவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல இறங்கி ரொம்ப அதை பத்தி ஆழமா பேசுறது தப்பு விசித்ரா அப்படின்னு கமல் விசித்ராவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு விசித்ரா என்ன சொல்றாங்கன்னா, கமல் சார் நீங்க பேசுறது எனக்கு புரியல, நீங்க எதை பத்தி பேசுறீங்க, நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கமல் என்ன சொல்றாருன்னா, நான் மறுபடியும் அந்த விஷயத்த சொல்லி அடுத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்த விரும்பல விசித்ரா, அதனால நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கமல் மறைமுகமா சொல்றாரு. இப்படி கமலும் விசித்ராவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த தினேஷ் இருக்காருல்ல, பிக் பாஸ் 7 தினேஷ், அவரு வருத்தப்படுறாரு. ஒரு பக்கம் ஒரு பக்கம் சேடா வருத்தப்படுறாரு. அதை பார்த்த விசித்ராவுக்கு புரியுது, ஓகே நம்ம தினேஷை பத்தி அவரோட பர்சனல் லைஃப்பை பத்தி நம்ம தப்பா பேசினதை தான் கமல் சார் கண்டிக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விசித்ரா, ஆமா சார் நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்ல, கமல் என்ன சொல்றாருன்னா, இது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். தினேஷும் ரச்சிதா அவங்க 2 பேர்த்தோட சம்பந்தப்பட்ட பர்சனல் லைஃப், அதை பத்தி நம்ம பேசுறது தப்பு. அந்த மேரேஜ் லைஃபுக்கு நம்ம கவுன்சிலரா இருக்க முடியாது, அது அவங்க 2 பேரும் பிரியப்பட்டு எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை கேட்ட விசித்ரா, சார் நான் பேசுனது ரொம்ப தப்பு தான் சார், அதுக்கு சாரி அப்படின்னு அந்த இடத்துல மன்னிப்பும் கேட்குறாங்க. இதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள்லாம், பிக் பாஸ் ஆடியன்ஸ்லாம் கமல் சார் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க சொன்னது கரெக்டு தான், 2 பேர்த்தோட பர்சனல் லைஃப்ல இறங்கி போய் விசித்ரா பேசுறது தப்புன்னா, ஒருத்தவங்களை பார்த்து அவங்க உடம்ப பார்த்து கேலி கிண்டல் பண்ணதும் தப்பு தான். நான் எதை சொல்றேன்னா, தினேஷ் இருக்காருல்ல, அவரு நிறைய டைமு விசித்ராவோட வயிறு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசா இருக்குது, இப்படி பெண் போட்டியாளர்களை டார்கெட் பண்ணி பேசுற போட்டியாளர்களை இனிமேல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுமதிக்க வேண்டாம் சார். அதுக்கு பதிலாக ஒரு நல்ல போட்டியாளரை, ஒரு நல்ல சாமானிய மக்கள்ல இருந்து ஒருத்தவங்களை அனுப்புங்க, அவங்க கூட நல்லா போட்டி போடுவாங்க, அது நம்மளுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பிக் பாஸ் ஆடியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் ரவீனாவும் நிக்சனும் வெளியே போகிறாங்க. அதில் நிக்சன் ரவீனா 2 பேர் வெளியே போனதில் ரவீனாவை விட நிக்சன் வெளியே போகிறது தான் பிக் பாஸ் 7 சீசன் பார்வையாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிக் பாஸ் சீசனில் 7ல நிக்சன் ரொம்ப இரிட்டேட்டான கேரக்டர் அப்படின்னு நிக்சன் வெளியே போகணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தபடியே நிக்சன் வெளியே போறாரு. அது மட்டும் இல்லாமல் ரவீனா போனதுல இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, போட்டியாளர்களுக்கு இனிமேலாவது மணி அவரோட போட்டியில, அவரோட பிக் பாஸ் 7 சீசன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பூர்ணிமா எலிமினேட் ஆகாம தப்பிச்சிட்டாங்க, மாயாவை எலிமினேட் ஆகாம தப்பிச்சிட்டாங்க. அதுதான் பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கும் பிக் பாஸோட பார்வையாளர்களுக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு.